எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் பாராட்டின அந்த தயவு, அந்த இரக்கம்? இந்த ஆமென்லாம் பத்தாதுங்க. நல்லா ஒரு அபிஷேகத்தோட ஆவி நிறைவோடு கூட பலத்த ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க எல்லாருமே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவேனும் நான் தகுதி உள்ளவனும் அல்ல. மாறாமலே உடன் இருந்தீர். நான் விலகினாலும் நீர் என்னை விட்டு விலகாமல் என்னை நடத்தி வந்தீர்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க எல்லாருமே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே சேர்ந்து உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எஸ் லார்ட். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயம். எஸ், எல்லாரும் கையை தட்டி ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, ஆமப்பா, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. ஆமென். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும்
இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். சேர்ந்து ஆச்சரியமானவரே என் எல்லாம் ரெண்டு நல்ல கையை தட்டி, ரெண்டு கைய பலத்த கரங்களோஷம் எழுப்பி, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவர். ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியம், ஆச்சரியமான் என் வாழ்வில் அதிசயம். எவ்வளவோ சறுக்கல்கள், எவ்வளவோ துன்பங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், அவ்வளவுதான் நினைச்ச நேரமெல்லாம் கர்த்தர் நம்மை தேடி வந்து தம் வலது கரத்தை நீட்டி, நீ அமிழ்ந்து போவதை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி உன் கரம் பிடித்து உன்னை தூக்கி நடத்தினாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் எனக்கு நமக்கு இதுவரை அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார், நம்மை கைவிடாமலே நடத்தி இருக்கிறார் அவர். இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்து வார்த்தை சொல்றேங்க, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவார் அவர். எவ்வளவு துன்பங்களை, எவ்வளவு வேதனைகளை, எவ்வளவு மன உளைச்சல்களை, எவ்வளவு போராட்டங்களை எது நிமித்தம் நீ சந்தித்தாய் எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் குறுக்கிடுகிறார். கர்த்தர் குறுக்கிட்டு ஆச்சரியமான அற்புதங்களை, நம்முடைய சிந்தை கெட்டாததை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சேர்ந்து மாறாமலே, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ. செதுரை குரலாய் ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. அல்லேலூயா. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவர், ஆச்சரியமா. எஸ், உனக்கு அதிசயம் செய்வார். உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனவர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இந்த காலை ஆராதனையில் நான் கடந்து வந்த பாதை திரும்பி பார்க்கும் போது என் வாழ்வில் ஒரு பாராட்டின தயவு,
என்ன உள்ளவான்னு கூப்பிட்டாரே, என் அன்புக்கு வான்னு கூப்பிட்டாரே, என்னை தேடி வந்தாரே. அவரை போல் யார் இருக்க முடியும்? அவரை போல் யார் நேசிக்க முடியும்? எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நேரம், நான் தனிமை உணர்ந்த நேரம், எனக்கு யாரும் இல்லை என்று நினைத்த நேரம், என்னை தேடி ஒருவர் வந்தாரே, என்னை வாழ வைத்தாரே, என்னை குழியிலிருந்து தூக்கினாரே, பரவனுக்கு அடுத்ததா என்னை நிறுத்தினாரே. எல்லாம் தயவுன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி பலத்த ஒரு ஆமென் என்று சொல்லலாமே. அவர் தயவே, உந்தன் தயவா சொல்லுங்க. நான் வாழ்கிறேன், உங்க தயவால் நான் வாழ்கிறேன், உங்க தயவால் நான் முன்னேறுவேன், உங்க தயவால் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். உங்க தயவு என் மேல் இருக்கும் போது, உங்க காருண்யம் மேலும் இருக்கும் போது எவரும் என்னை தள்ள முடியாது. என்னை தள்ள நினைப்பவர்களை கர்த்தர் ஓரம் கட்டி என் தலையை உயர்த்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேருங்க சொல்ல முடியும்? உங்களை தள்ளி முன்னேற நினைப்பவர்களை கர்த்தர் ஓரமா வச்சு உங்க தலையை உயர்த்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தயவா நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். அவர் தயவில்லாம, கிருபை இல்லாம எவ்வளவு நீ உண்மையா இருந்தாலும், முழு பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளின்படியும் நீங்கள் நடந்தாலும், கிருபை உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. யோவான் இப்படி எழுதுகிறான், நாம் எல்லோருமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கிருபையின் மேல் கிருபை அடைந்தோம். கிருபையின் மேல் கிருபை கர்த்தர் நமக்கு தந்தார். சகரியா, எலிசபெத், பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் கருத்தரிக்க உதவி செய்தது, கிருபை சந்திச்சது. மரியாள் கருத்தரித்தார்கள், அது கிருபை. இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு கிருபை தயவு உங்களை சந்திக்கிறது. அந்த தயவு, அந்த இரக்கம், அந்த கிருபை உங்களை தூக்கி நிறுத்திருங்க. என்னதான் சாலமோனை தள்ளி அதோனியா முன்னேறணும்னு நினைச்சாலும் கர்த்தர் அதோனியாவை ஓரம் கட்டினார். உங்க ரெண்டு கையை உயர்த்துவீங்களா? இந்த காலை வேளை தீர்க்க தரிசனமா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற தேவ மனிதனாகினான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிவிக்கிறேன், உங்களை ஓரம் தள்ளி, உங்களை ஓரம் கட்டி சிலர் முன்னேற நினைக்கிறாங்க. பயப்படாத, உன் அதோனியாவை தள்ளுவா. அபிஷேகம் உன் மேல இருந்தா, அழைப்பு உன் மேல இருந்தா, இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும் வார்த்தை, உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவா. யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதாயவாய் கண்டாது போ, வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும். நல்லா கேட்டுக்கோங்க. என்னதான் உங்க அறிவும் படிப்பும் ஞானமும் எல்லாம் இருந்தாலும், நமக்கு எல்லாமே இருந்தாலும் கூட அதனோடு ஒண்ணு எசஞ்சாதான் நம்முடைய வாழ்வில் உயர்வு. அது வேறொன்றும் அல்ல, தேவனுடைய கிருபை. யோசேப்புக்கு அழைப்பும் அபிஷேகமும் இருந்தது, ஆனால் அந்த கிருபை தான் யோசேப்பை உயர்த்துச்சு. இந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்த கையை தட்டி நீங்க பாடும்போது நான் விசுவாசிக்கிறேன், யோசேப்பை சந்தித்த அந்த தயவு உங்க குடும்பங்கள் இன்னைக்கு சந்திக்கும். அந்த தயவு நம்ம ஊழிய தேவனுடைய தரிசனத்தை சந்திக்கும். நம்மை கர்த்தர் உலகம் எங்கும் கொண்டு போக போகிறார். மிகப்பெரிய ஒரு புரட்சியை கர்த்தர் உண்டாக்க போகிறார். சத்துருக்கள் வெட்கப்பட்டு நடுங்கி நாணமடைந்து நிற்கிற அளவுக்கு நம்ம தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். அவர் யோசேப்பு
சிறைச்சாலையில் தேவ தயவை கண்டாது போ வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவா நீ தந்தருளும் வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவா நீ தந்தருளும் உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். எல்லாம் கையை தட்டி உந்தன் தயவே என்னை தாங்கி. எஸ் சொல்லுங்க எல்லாம், உங்க தயவு. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை காக்கும், என்னை காக்கும் தயவே, ஆணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, ஆணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. முச்செடி மத்தியிலோ மோசே தயவாய் கண்டாது போ. முச்செடி மத்தியிலோ மோசே தயவாய் வாழ்வில் கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவால் நீர் காண செய்யும். வாழ்வில் கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவால் நீர் காண செய்யும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை உந்தன் தயவா சொல்ல சொல்ல உந்தன் தயவே என்னை தாங்கிடும். என்னை காக்கும், என்னை காக்கும் தயவே, ஆணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும், ஓஹோ ஆஹா, எல்லாம் உந்தன். என்னை காக்கும், என்னை காக்கும், ஆணைக்கும் தயவே. எஸ் லார்ட், ஹல்லேலூயா. என்னை காக்கும் தயவே, என்னை காக்கும், ஆணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவுன்னு சொல்றவங்க கையை பலமா தட்டி கர்த்தருக்கு பலத்த ஒரு ஆமென் சொல்வீர்களா? எல்லாம் தயவுன்னு சொல்றவங்க மேல இன்னைக்கு அந்த தயவு வந்து இறங்குதுங்க. இன்னைக்கு அந்த காருண்யம், இன்னைக்கு அந்த தயவு, மோசேக்கு கொடுத்த தயவு, யோசேப்புக்கு கொடுத்த தயவு, தாவீதுக்கு கிடைச்ச தயவு, உங்க குடும்பங்கள் மேல இந்த தேவ தயவு. தேவ தயவு உன்னை குணமாக்கும்படி செய்யும். உன்னை குணப்படுத்தி நடத்தக்கூடியது தேவ தயவு. தேவ தயவு என்ன தெரியுமா செய்யும்? உங்களை ஒழுங்குபடுத்தி நேர்படுத்தி சரியான பாதையில் கர்த்தர் கொண்டு போவார். அவர் ஹல்லேலூயா.